கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள மூலக்காளிபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆறுமுகம், சதீஷ்குமார் மற்றும் மாலதி. இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது. இதில் அவர்கள் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காலி நிலங்களை பொன்னுச்சாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்பிரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டு மனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இவர்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொதுப்பாதையை மறித்து பாதையை அடைத்து இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவிட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நில அளவையாளர் நிலத்தை அளவீடு செய்யாமல் எதிர்த்தரப்பினரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிலத்தை அளக்காமல் நிலத்தை அளந்ததாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது நிலத்தை நில அளவையை சரியான முறையில் அளந்து தருமாறு ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இது குறித்து பேசிய அவர்கள், இந்த நில அளவையர் சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் மனு அளித்தும், வருவாய் அலுவலர் அவர்களை சந்தித்தும் மனு அளித்தும், காவல் நிலையத்தை அணுகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். ஆபீஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா சமன் லெட்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 14/11 அந்த 2025 தேதியில 11 மணிக்கு 333/985 விபி நம்பர் போட்டு இந்த நம்பர் படி நீங்க உயர்நீதிமன்றம் அளக்க சொல்லியிருந்தீங்க, அதப்படி நாங்க அளக்கறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அளவீடு செய்யணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்ப அளவீடே செய்யல அப்படிங்கிறாரு. ஆனா அவருடைய ஆபீஸ்ல இருந்தே நேற்றுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் லெட்டர் ஒண்ணு வந்ததுங்க. அதாவது தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதாவது என்னன்னு, நீங்க இந்த மாதிரி மனு உயர் நீதிமன்றத்துல போட்டதன் பேர்ல எங்களுக்கு நீங்க பாதை அளக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த பாதையை 14ஆம் தேதியே நாங்க அளந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த 14ஆம் தேதி நாங்களும் ஸ்பாட்ல தான் இருந்தோம். அளவியல் எதுவுமே நடக்கப்படல, புலத்தணிக்கை எதுவுமே செய்யல. ஆனா புலத்தணிக்கை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பொய் புகாரா இவரு போட்டிருக்கிறாரு. உயர் நீதிமன்றத்தை குழப்பும் வகையில அவருடைய தகவல்களை பொய்யா தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு சாதகமாகவே செயல்பட்டு இருக்கிறாரு. இது அத்தனையுமே ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு காடிவெட்டிபாளையம் விஓ சுஜி மற்றும் தாசில்தார் செந்தில்குமார் சூலூர் வட்டம் இவங்க பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் சர்வேயர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவரா நடந்துக்கிறாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு நில புரோக்கர்கள். அவங்க அராஜகமா செயல்படுறதுதான் அவங்களுடைய வேலையே. அவங்களுக்கு அதுதான் ஊருக்குள்ள வேலையேன்னு சொல்லலாம். ஏன்னா அதை அரசு அதிகாரிகளுக்கு கைக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு இதுதான் தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அளவீடு செய்யாமலேயே உயர்நீதிமன்ற வேணும்னே அவங்கள குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக அளவீடு இது பண்றாங்க. அதுலயும் போன் பண்ணி இந்த மாதிரி இந்த அளவீடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பொய்யா அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எங்களுக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா எங்களுக்கு சர்வே நோட்டீஸே சர்வ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இது நீதிமன்றத்துலதான் உயர் நீதிமன்ற நீதிபதி தான் இதை உங்களை கரெக்டா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்றத்துல சர்வான ஒரு நோட்டீஸையே ஒரு தாசில்தார் அரசாங்க அதிகாரி வாங்கிட்டு இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாரு. புலத்தணிக்கை செய்யப்பட்டுட்டு நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான அறிக்கை தாக்கல் கொடுக்கிறாரு. இப்படி அரசாங்க அளவீடுகள் அத்தனையும் பொய்யுங்கிறாரு. எஃப்எம்பி மேப்ல பாத்தீங்கன்னா கீழே தெரிகிற இந்த மேப்ல பாத்தீங்கன்னா அளவீடுகள் போட்டிருக்குது. அளவீடுகள் எதுவுமே குறிப்பிடவில்லை அப்படிங்கிறாரு. ஏ ரிஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதை அப்படிங்கறத இல்லன்னு கேக்குறாரு. ஏ ரிஜிஸ்டர்ல பதிவாகல அப்படின்னா அது விவோ உடைய தப்பு. எஃப்எம்பி யூடிஆர் கரெக்டா இருக்கு. இது ஆன்லைன்ல இதை யாரும் சீர்திருத்தம் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது அனைத்து மக்களுக்குமே தெரியும். ஒரு படிக்காத பாமரனுக்கு கூட தெரியும், தாசில்தாருக்கு தெரியாதுங்களா? அதாவது ஏ ரிஜிஸ்டர் தடத்துடைய அளவீடுகள் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால உங்களுக்கு அளந்து கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றாரு. இது ஒரு காரணம்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி ரிஜெக்ட் பண்றாரு. சார், போன தடவை பெட்டிஷன் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்குமே நம்ம மாவட்ட ஆட்சியரை பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கும் சந்திக்க முடியல. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமே. அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே லட்சத்தை வாங்கிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு உள்ள ஒரு டீமாவே செயல்பட்டு இருந்தா மக்கள் சாதாரணமா ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. இயலாத நிலையினால கொண்டு போய் மனு கொடுத்தா, மனு குறை தீர்க்கும் மனு நாள்ல கொடுத்தா மனு கொண்டு போய் ஒரு குப்பை மாதிரி தள்ளிடுறாங்க.
போய் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. இதுதான் நடந்துட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல. அவர் மாவட்ட ஆட்சியர் வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இவங்க பதில் சொல்ல தயாரா இருந்துக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து இப்படியே பண்றதுக்கு முறையான பதிலடி வந்து தமிழக அரசு கட்டாயம் இதை பார்வைக்கு எடுத்து அவர்கள் மீது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் செந்தில்குமார் மேலையும், காடுவெட்டிப்பாளையம் விஓ சுஜி மேலையும் வந்து பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் சர்வேயர் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கையை எதிர்பார்க்கிறோம். 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.